ஜெயம் ரவி ஆர்த்தி இந்த பிரச்சனையில இப்ப ஜெயம் ரவி ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப யார் மேல தப்புன்னு பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு முக்கியமான சில விஷயங்களை ஒண்ணு இப்பதான் வெளியில வர தொடங்கியிருக்கு. ஆக்சுவலா இப்ப ஜெயம் ரவி 2 மாதமாவே இந்த முடிவை எடுத்திருக்கிறதுக்காக நிறைய பேசிட்டு நோட்டீஸ்லாம் ப்ராப்பரா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரஸ்கிட்டே அந்த ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. ஆனா அவங்க ஆர்த்தி சொன்னது இதுக்கு நேர் எதிர்மாறா இருந்தது. இப்போ ஓப்பனா ஜெயம் ரவி பேச ஆரம்பிச்சிட்டாரு வெளியில ஆக்சுவலா அவர் எம் ராஜேஷ் டைரக்ஷன்ல பிரதர் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தது. அதுக்கு முன்னாடி பிரஸ்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் ஓப்பனா பேசிட்டு இருந்தாரு. அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒரு ஜெயம் ரவி 20 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்காரு. இது வரைக்கும் ஒரு சின்ன காசு கூட அவரை பத்தி வந்ததில்லை. அவங்க அண்ணனும் அது மாதிரியான ஆட்கள். அவங்க அப்பா அப்படி ஒரு சின்சியரான பர்சன். எடிட்டர் மோகன் அப்படின்னால ஒரு ஜெனூன் பர்சன் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய மகன்களை வளர்த்திருக்காரு. அவங்க குடும்பத்தில் இப்படி ஒரு நடந்திருக்கே அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருந்தது. அதுவும் இந்த 18 ஆண்டு கால திருமண வாழ்க்கை இப்படி ஒரு முடிவை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. அதற்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறப்ப விசாரிச்சா ஜெயம் ரவி சொல்றாரு, உண்மையிலே ரொம்ப பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்திருக்கு அவங்க லைஃப். கடந்த 1.5 ஆண்டு காலமாகவே மார்த்தியோட நடவடிக்கைகள்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு. அதோட அவங்க அம்மா சுஜாதா விஜயகுமார் அவங்க தான் இந்த பிரச்சனைக்கான மைய கரு முற்றுப்புள்ளி அவங்க தான் வச்சிருக்க இந்த பிரச்சனைக்கு. அதனால தான் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஒரு வித டாமினேஷன் இருந்திருக்கு. எல்லாத்துலேயுமே ஜெயமரியோட இன்வால்மெண்ட்டை குறைச்சிட்டு அவங்களே எல்லாம் டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவர் கரியர் வரைக்கும் அது போயிருக்கு. இன்னும் ஒரு படி மேலே போய் அப்பா அம்மாவே பேசக்கூடாது, அண்ணன் கூட பேசக்கூடாதுங்கிற ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் தவிடுபொடி ஆக்கிட்டு உடைச்சிட்டு இன்னைக்கு வெளியில வந்திருக்காரு. அதாவது நான் இப்பதான் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன், நான் இப்பதான் நிம்மதியா இருக்கேன், படுத்தா தூக்கம் வருது, அந்த மாதிரி ஜெயம் ரவியே சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் இருந்திருக்கு. இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த பிரச்சனை ஆரம்பிச்சோன்னு ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பேசியிருப்பேன், அவங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அது 100க்கு 100 உண்மையாயிருக்கு. என்னன்னா அவங்க ஒரு ப்ரொடியூசர் சுஜாதா விஜயகுமார், அதோட நடிகை குஷ்புவோட நெருங்கிய தோழி. எங்க போனாலும் அவங்க 2 பேரும் ஒன்னா தான் சுத்துவாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளவு நட்பு. அதோட வெளிப்பாடாக தான் குஷ்பு நேற்று முன்தினம் ஒரு தன்னோட ட்விட்டர்ல ஒரு பெரிய அறிக்கை கொடுத்திருந்தாங்க. ஆண்களுக்கு எதிராகவே சொல்லலாம், அந்த அளவுக்கு ஜெயம் ரவியை பத்தி கண்ணாப்பண்ணான்னு பேசியிருந்தாங்க. அதாவது ஆண்கள் எல்லாமே சுயநலமிக்கவர்கள், அவங்க இது மாதிரி ஒரு மனைவியை பாதியில விட்டுட்டு போற முடிவுலாம் ரொம்ப தவறானது, குழந்தைய வளர்த்து பார்த்தா தான் கஷ்டம் தெரியும், அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசியிருந்தாங்க. ஆனா உண்மையிலே ஜெயம் ரவிக்கு தன்னோட பசங்க மேல அவ்வளவு பாசம். இன்ஃபேக்ட் 2 பசங்களுமே அம்மாவை விட அப்பா கிட்ட தான் அஃபெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கிறவங்க. அதுவும் பெரிய பையன் ஆர டிக் டிக் படத்துல அந்த குறும்பா அந்த பாடலுக்கு நடிச்சிருப்பான். அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். ஸோ டான்ஸில் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட். ரீசெண்டாக அந்த மக்கா மிஷி அந்த சாங்குக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவன் ஆரவ் என்ன சொல்லியிருக்கான், அப்பா நீ ரொம்ப வயசாயிடுச்சு, நீ ஃபார்ம்லே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ பையன் கூட ஒரு போட்டியாகவே அதை நினச்சி தனியாக போய் வீட்டில் பயங்கரமாக ரிஹர்சல் பண்ணி அடுத்த நாள் அதை டேக் போகிறப்ப க்ளீனாக பண்ணி ஆடி காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் உடனே அவனே பார்த்துட்டு சூப்பர்பா, கீப் இட் அப் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணியிருக்கான். ஸோ பையனுக்கு அவர் இம்ப்ரூவ் பண்ணி அவ்வளவா பண்ணியிருக்காரு. விரைவில் தன்னுடைய மகன் ஆரவை ஹீரோவா வச்சு அவரே ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாராம். அந்த படத்தை அவரே ப்ரொடியூஸும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பசங்க 2 பேரும் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, என் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. நான் தான் வளர்க்க போறேன். அவங்களோட எதிர்காலம் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க எதிர்காலத்துக்காக நான் எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போவேன், எத்தனை வருஷம் வேணாலும் போராடுவேன் அப்படிங்கிறத கிளீனா சொல்லியிருக்காரு. இதை தாண்டி இந்த வீடு, நான் வச்சிருக்க காரு எல்லாமே என்னுடைய சொந்த உழைப்புல நான் வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிச்ச காசு, இதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப போல்டா பேசியிருக்காரு. அதனால இவங்க 2 பேரும் திருப்பி ஏதாவது பஞ்சாயத்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு இல்லை. அந்த மாதிரி தான் ஜெயம் ரவி சொல்றாரு. அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். அதாவது நான் 2 மாசம் வெயிட் பண்ணேன் இந்த பிரச்சனைக்கு அப்புறம். ஸோ மாறி என்கிட்ட வருவாங்க, ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா அதற்கு எதிர்மாறா 1.5 மாசம் கழிச்சு நேராக பிரஸுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அவர் டைவர்ஸ் பண்ணுற முடிவு அவரோட தனிப்பட்ட முடிவாக இருந்தாலும் அது என்னையும் குழந்தைகளையும் பாதிக்கும், நாங்கள் நடுத்தரில் நிற்கிறோம், எங்களை பற்றி சோசியல் மீடியாவில் பயங்கரமாக தவறாக சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிலாம் பேசுகிறாங்களே தவிர இன்னொன்று சொன்னாங்க, எனக்கு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது முற்றிலும் போய் தவறான தகவல். என்னென்னா நான் 2 நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ப்ராப்பராக என்னோட அட்வொகேட் மூலியமாக. அதுக்கப்புறம் தான் நான் அதை வெளியிலே சொன்னேன்.
அப்புறம் அவங்க அப்பா இதே வீட்டுக்கு என்கிட்ட வந்து பேசியிருக்காரு. அப்புறம் அவங்க 2 பேருமே, அப்பா அம்மா 2 பேருமே போய் எங்க அம்மா அப்பாட்ட போய் வீட்டில் பேசியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இது எதுவுமே நடக்கல அப்படின்னு பிரஸ் கிட்ட போய் சொல்றது தப்பு. அதனால அவங்களுக்கு என் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இல்லை. எண்ணம் இருந்திருந்தா அவங்க மனம் திருந்தி வந்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்புறம் தயவு செஞ்சு அந்த கெனிஷா குறித்து ஒரு தப்பான கருத்துக்களை பரிமாற வேண்டாம் சோசியல் மீடியாவில். அவங்களுக்கும் எனக்கும் எந்த விதத்திலையும் தொடர்பு கிடையாது. நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நடிகர் ஜீவா வந்து ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணியிருந்தாரு. அந்த ஆல்பத்தோட ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு ஜெயம் ரவி கூப்பிட்டுருந்தாரு. அவரும் போயிருந்தார். அதில் வந்து அவங்க பாப் பாடகிங்கிறதுனால அவங்க பாடியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் தான் 2 பேரும் முத மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட். அதை தாண்டி வந்து தன்னுடைய பேச்சுக்களால் பல பேரை கியூர் பண்ணியிருக்காங்க. அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணு பெங்களூரில் இருக்காங்க. தனியாக போராடி மேலே வந்தவங்க, ஒரு ஹீலர் அப்படின்னு சொல்லலாம். அதை பலரை குணப்படுத்துகிற குணமுடையவங்க. அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியான இந்த விஷயங்கள் இருக்கிறது ரொம்ப தவறான விஷயம். எனக்கும் அவங்களுக்கும் வேறு எந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. விரைவில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கலான் இருக்கோம். அதன் மூலயமா பல பேருடைய மனக்குறைகளுக்கு ஒரு வைத்தியம் பார்க்குற ஒரு சென்டர் அது இருக்க போகுது. அதுதான் எங்களோட எதிர்கால திட்டமாகவும் இருக்கும். தயவு செஞ்சு அவங்கள வந்து இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்லி கொச்சப்படுத்திடாதீங்க நட்பை அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு. அதே போல் அந்த பொண்ணும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களும் அது மாதிரி தான். ஜெயம் ரவி வந்து ஒரு ஸ்வீட் ஹார்ட்டட் பர்சன். அவர்கிட்ட பழகினதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு மனசே இழகிடதாயிடும். அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட் பர்சன். அவருக்கும் எனக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சமூகத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நட்போட பழகினா அதற்கு வேறு எந்த அர்த்தமும் சொல்லிட வேண்டாம். அது நட்பையே கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணும் ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலம் ஜெயம் ரவி, கெனிஷா அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது நட்புதாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கிளீனாக சொல்லப்பட்டிருக்கு, தெரிய வருது. ஆனால் ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் உண்டான பிரிவு குறித்து தான் ஒரு மர்மம் நீடிக்குது. இதற்கு வந்து ஆர்த்தி மேலே என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவரே சொல்லியிருக்கார், இந்த வழக்கு விசாரணையில் நீதிமன்றத்தில் தெரிய வரும்ன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய வாதங்களை ஸ்ட்ராங்காக நீதிமன்றத்தை எடுத்து வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அக்டோபர் முதல் வாரத்தில் அவங்களுடைய கேஸ் ஹியரிங்க்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஜெயம் ரவி ஆர்த்தி பிரிவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டிருக்கு. நன்றி.